புவனாஸ் கிரியேட்டிவ் 4.5 மாதம் கடு தவத்தின் பயனாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட பர்த்டே அன்னைக்கு நைட்டு இது உடனே சடனாக ட்ரிப் பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நாங்கள் பஞ்சப்பூர், நாங்கள் திருச்சியில் இருக்கோம். ஸோ வந்து முந்திலாம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷனில் இருந்து நம்ம பஸ் எடுக்கலாம். பட் இப்போ அப்படி முடியாது, பஞ்சப்பூருக்கு தான் போகணும். ஸோ நாங்கள் இப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் தாங்க நான் பார்த்தேன் ஒரு உண்மையை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஏர்போர்ட் மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறையா சீன்ஸ் வந்து நான் ஷூட் பண்ணல. பிகாஸ் என்னன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு கிடைக்கிற கேப்லலாம் நான் பண்ணிக்கிட்ட வீடியோ தான் இது நம்ம என்ட்ரி போட்டு உள்ளுக்கு போயிட்டுருக்கோம். போகும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது ஏரியா எல்லாம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்க்கலாம், கொஞ்சம் வீடியோ பண்ணலான்னா அதுக்கு நோவே. ஸோ கிடைச்சதெல்லாம் நான் வந்து கடகடன்னு நான் வீடியோ பண்ணிக்கிட்டேன். பிறகு வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போகிறோம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் இவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நான் இதெல்லாம் ஆசையாக தான் பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நைட்டு ஒரு 10-10:30 இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் டயர்டு இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்து வேலை இருந்தது. வேலை இதில் திடீர்னு முடிவு எடுத்து நம்ம கிளம்புனோம். போகிற பிளான் இருந்ததுக்குன்னா அன்னைக்கு நாளுக்கு கிளம்பணுன்ற ஐடியா இருக்கலை. ஸோ வந்து என்னன்னு சொன்னால் கிளம்பி நம்ம போயிட்டுருக்கும்போது உள்ளுக்கு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் ஷாப் ஒன்று வந்தது. ஸோ அங்கே போய் ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் அங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவுமே அந்த டைமுக்கு அவைலபிளாக இருக்கலை. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வரைக்கும் ஒரு ரோஸ் மில்க் ஒன்றும், அப்புறம் வந்து நட்ஸ் போட்டு அந்த கலந்து வச்சுருந்த அந்த சின்ன டப்பா ஒன்று, அது ஒன்றும் வாங்கிட்டு என்ன செஞ்சோன்னு சொன்னால் அங்கேருந்து ரிட்டன் வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறிட்டோம். பட் என்னென்னா எனக்கு ஏசி பஸ் ஒத்துக்காது எனக்கு. அதனால் நார்மல் பஸ் தான் எடுத்தோம். நல்லா நம்ம ஜன்னல் திறந்து விட்டால் தான் நம்மளுக்கு கூல் ஏர் வரும் தானே அப்படின்னு. அப்படியே நான் கொஞ்சம் சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அந்த இடத்த. வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்துலலாம் கூட கொஞ்சம் ஏசி கூல் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பஸ் மூவ் ஆயிடுச்சு. ஓரளவு தூரம் போனதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை நிறுத்தியிருந்தாங்க. அந்த நேரம் இவங்க காஃபி குடிக்க போயிருந்தாங்க. அப்போ நான் நேந்திரங்காய் சிப்ஸ் கேட்டேன், அதை வாங்கி தந்தாங்க. இப்போ போய் இறங்கிட்டோம். மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இறங்கினோடனே அங்கே இருக்க ஃபேமஸானதே இந்த ஜிகர்தண்டான்ற விஷயந்தான் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாங்கன்னா இது வாங்கினாங்க. என் கையில் இருக்கிறது இந்த நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது வந்து 40 ரூபா, ஹஸ்பண்ட் எடுத்தது 60 ரூபா. அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது வந்து நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு வந்தப்போ. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க 2 கப் எடுத்தாங்க, நான் 1 எடுத்து குடித்தேன். பட் இதில் வந்து கொஞ்சம் இனிப்பு குறைய தான் இருந்தது. அப்புறம் சொன்னாங்க இது எதில் செய்கிறதுன்னு கேட்டப்போ பாதாம் பிசின் போட்டு செஞ்சது அப்படின்னாங்க. நான் அது வந்து இஷ்டப்பட்டு நான் குடித்தேன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் தொக்குன்னு படுத்தது மட்டும்தாங்க தெரியும். சரியான தலைவலி, உடம்பு அலுப்பு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு படுத்தாச்சு.